எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேசப் போற அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியம் நாங்க தான் ஆரியர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட உண்மையான முதல் ஃபேக் ஐடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடம் அப்படின்னு வந்து நான் சொல்லப் போறேன். என்னடா இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சமூக ஊடகங்கள்லாம் நடக்குதுல்ல. ஒரு ஹேக்கர் வந்து பொதுவா வந்து ஒரு ஒரிஜினல் ஐடி கிட்ட இருந்து அவரோட ஐடிய வந்து திருடிப்பாரு. அ அவரு ஒரிஜினல் ஐடியோட பேர கெடுக்கணுங்கிறதுக்காக, அவரோட இதெல்லாம் தான் எடுத்து வச்சுக்கிட்டு, அவர பத்தி பொய்யான தகவல்கள பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அ அவர் அதோட சும்மா இருக்க மாட்டாரு. அவர் வந்து ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னு ஒண்ண வந்து உருவாக்கிக்கிட்டு, இந்த அ ஒரிஜினல் ஐடிக்கு வந்து ஆதரவா பேசுற மாரியே பேசி, அவர்கிட்ட இருக்கக்குள்ள மீதி காசையும் எடுத்து, அப்படியே இந்த ஹேக்கர் ஐடிட்ட வந்து எடுத்து குடுத்துருவாரு. அதுதான் வந்து இந்த ஃபேக் ஐடி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியர்கள்ன்னு தங்கள ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா? அவங்களோட பேரான டிராவிட் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு தான், இவங்க தங்களோட அரசியல அடையாளமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிடம்ங்கிற பேர் இருக்கு இல்லையா? இது வந்து இந்த கால்டுவெல் வர்றதுக்கு முன்னாடி பிராமணர்கள மட்டுமே குறிச்ச ஒரு சொல். நீங்க அதனால தான் வந்து பிராமணர்கள் கிட்ட வந்து ராகுல் டிராவிட், மணி டிராவிட் இந்த மாரி பேரெல்லாம் வந்து பார்க்கவே முடியும். ஆனா தமிழ்நாட்டுல எந்த ஒரு தமிழ் குடிகளுக்குமே பார்த்தீங்கன்னா, திராவிடன்ங்கிற பேரே கிடையாது. ம். திராவிட வன்னியர்ன்னு யாரும் கிடையாது. திராவிட வேளாளர்ன்னு யாருமே கிடையாது. திராவிட பறையர்ன்னு யாருமே கிடையாது. இந்த எந்த தமிழ் குடியுமே திராவிட அப்படிங்கிற பேரே கிடையாது. ஆனா இந்த ஆரியர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிராவிட்ங்கிற பேரே உண்டு. அ அப்போ டிராவிட்ங்கிறது அவங்க வீட்ல கூப்பிடுற செல்ல பேரு. அதுதான் பொதுவா ஃபேக் ஐடிக்கு வந்து வப்பாங்கன்னு வைங்களேன். அப்ப இவங்களுமே அந்த பேர வச்சுக்கிட்டு தான் ஊரு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அ அதெல்லாம் நமக்கு வந்து 2009க்கு பிறகு தான் வந்து தெரியுது. இப்போ இந்த இத முக்கியமா நிறுவுவதற்கு வந்து இன்னொரு ஒரு சான்ற வந்து சொல்றேன். இந்த பூணூல் இருக்கு இல்லையா? அது வந்து பிராமணர்களுக்கு வந்து எந்த தேவைக்காக அவங்க வந்து போடுறாங்க? ஏதாவது ஒரு அடிப்படை அத்தியாவசிய தேவை வந்து இருக்குதா? இப்ப பஞ்சகமாலையில பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரி அப்படின்னு இருக்காங்க. கார்பெண்டர்ன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து பூணூல் போடுறாங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு வரைபடம் வரையிறாங்க, கட்டடம் கட்டுறதுக்கு அப்படின்னா, இந்த பூணூல்ல வந்து சாயத்த நேரா முக்கி அத கொண்டு நேரா அந்த படத்துல வச்சுருவாங்க. அந்த பூணூலோட தடம் வந்து அதுல அப்படியே விழுந்துரும். அத வச்சு ஒரு கோடா எடுத்துக்குவாங்க. இந்த தங்க வேலைலாம் பண்றாங்கல்ல பார்த்தீங்களா? நுணுக்கமான சில கருவிகள் செய்யணுங்கிறதுக்காக, அதுல குத்தக்கூடிய அந்த அத்தன ஓட்டைக்கான அந்த கருவிகளையும் வந்து அந்த பூணூல்ல மாட்டி வச்சுப்பாங்க. இது வந்து தற்காலத்திலயும் நீங்க பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, அந்த கார்பெண்டர் இருக்காங்க இல்லையா? நம்ம வீட்ல வந்து அந்த மர வேலைலாம் பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்து காதுல வந்து பென்சில வந்து வச்சுப்பாங்க. எப்போ எங்கேயும் மிஸ் ஆயிறக்கூடாது. எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணணுங்கிறதுக்காக. இந்த மாரி ஒரு தேவைக்காக தான் வந்து இந்த 5 உலோகங்கள், கல் இந்த மாரி வேலை செய்ற அந்த பஞ்சகமாளர்கள் வந்து பூணூல் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ அ இதே மாரி ஏதாவது ஒரு தேவை வந்து பிராமணர்களுக்கு இருக்கா? கிடையாது. அப்ப பிராமணர்கள வந்து இவனுங்க இந்த அவங்களோட ஃபேக் ஐடியான திராவிடர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எதுக்கு பூணூல்னு சொல்லிட்டு இருக்காங்க? இப்ப நம்மகிட்ட உள்ள பூணூல் எல்லாம் எடுத்து குடுக்கு அவங்களுக்கு குடுக்கறதுக்கு தான் இவனுங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. அப்போ ஒரு ஹேக்கர் ஐடி வந்து ஒரு ஃபேக் ஐடிய உருவாக்கி, ஒரிஜினல் ஐடி கிட்ட இருந்து இருக்கிற மிச்ச காசையும் திருடுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி தான் இந்த பூணூல் விஷயத்துலயும் நடந்திருக்கு. சரி கம்மாளர்கள பார்த்தோம். நம்ம குயவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் வந்து பூணூல் வந்து தேவ. ஏன்னா இவங்க வந்து இந்த கம்மாளர்கள் பார்த்தீங்கன்னா, உலோகம், கல்லு இந்த மாரில வேலை பார்க்காங்கன்னா, குயவர்கள் வந்து மண்ண வச்சு மட்பாண்டம் செஞ்சு வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து குட்டி, குட்டி பொம்மைகள்லாம் கூட விளையாடுறதுக்கு வந்து செஞ்சு தருவாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு கூட அது மேல பூணூல் வந்து ஏதோ தேவைப்படுது. அதனால அவங்க கூட போட்டுருக்காங்க. ம். குயவர்கள் எழுதிக்கிட்ட அந்த பழங்கதையில கூட அவங்களுக்கு பூணூல் சொந்தமா? இல்ல பிராமணர்களுக்கு பூணூல் சொந்தமான்னு வருது. அந்த மாரி விவாதம் நடக்கிற இதெல்லாம் கூட அவங்க கிட்ட குயவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, சில பழங்கதைகள் உண்டு. அப்ப பூணூல் யாருக்குங்கிற சண்டை வந்து நமக்கும் அந்த ஆரியர்கள்ன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் காலங்காலமா நடந்துகிட்டே வருது. அதுல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, 20ஆம் நூற்றாண்டுல ஒரு ஒரு தியரிய உருவாக்குறாங்க. அதுதான் இந்த திராவிடம். பாருங்க எவ்வளோ கிளியரா உருவாக்கிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா திராவிட்ன்னு பேர்லாம் அவனுங்க தான் வச்சுக்கிறாங்க. அவனுங்க அவங்களோட பேர்லயே வச்சுக்கிட்டு இவனுங்க இந்த ஃபேக் ஐடிஸ் என்ன பண்றாங்க, நான் அவங்கள எதுக்குறேன் பாத்தியா, உனக்காக பேசுறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட இருக்கிற அந்த மிச்ச சொச்சத்தையும் எடுத்து அவனுங்க கிட்ட தூக்கி குடுத்துடுறாங்க.
என்ன ஒரு கோல்மால்னு பாருங்களேன். இப்போ தமிழ் தேசியவாதிகள்ட்ட கேட்டீங்கன்னா, சங்கதம் அதாவது சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா? அதோட பழமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கிபி 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கூட அப்படிதான் சொல்றேன். ஏன்னா, சான்ஸ்கிரிட் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட காசுகள்லாம் எப்ப கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்திரபர்கள் ஆட்சி காலத்துலயும், குஷாணர்களோட ஆட்சி காலத்துலயும் தான். இது நடந்தது வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு. இப்ப எங்கள மாரி ஆளுங்கலாம் என்ன சொல்லுவோம், பிராக்ரிட்ஸ் 4, 5 இத சேர்த்து தான் இந்த சான்ஸ்கிரிட் மாரி மொழிய வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டுல உருவாக்குனாங்க அப்படின்னு நாங்கலாம் சொல்லுவோம். ஆனா இந்த திராவிடர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்து சமவெளி அழிஞ்ச காலத்துல வந்து ஆரியர்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க. அப்பவே சான்ஸ்கிரிட் இருந்தது. அது வந்து வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படிம்பாங்க. இந்த பரங்கி பயல்கள்லாம் ஒப்பிச்சாங்க இல்லையா? அதே பாடத்த அப்படியே அடிச்சாங்க அப்படி அடிச்ச மாரி எடுத்து ஒப்பிக்கிறது தான் அவங்க வேலையா வந்து இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ தமிழர்கள் வந்து தங்களோட பழமைய நிரூபிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு இந்த அகழாய்வு செஞ்ச அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்க எடுத்து குடுப்பாங்க. ம். இல்ல அப்படின்னா, அந்த ஒரே கால எய்தல் முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆ தமிழ் இலக்கியத்துல குறிக்கப்படுற ஏதாவது ஒரு வரலாற்று அரசரோ, இல்ல வரலாற்று ஒரு மனிதரோ வந்து வேற ஏதாவது மொழி இலக்கியத்துல குறிக்கப்படுறாங்களா? அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இப்போ சென்ற நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, கஜபாகுன்னு ஒரு அரசர் வந்து இலங்கை ஆண்ட அதே காலத்துல இங்க அத மகாவம்சத்துல குறிக்கிறாங்க. அதே இதுல வந்து சிலப்பதிகாரத்திலயும் அந்த கயவாகு அப்படிங்கிற மன்னர் வந்து வராரு. அதனால வந்து கனக சபைக்குள்ள என்ன பண்றாரு, 2 பேரும் ஒரே காலம் அப்படின்னு சொல்லி சென்ற நூற்றாண்டுல சொல்றாரு. அ. அதுக்கப்புறம் இந்த நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து தன்னோட ஆய்வுக் கட்டுரைய சமர்ப்பிக்கிற தமிழ்நாடு முன்னாள் தொல்லியல் துறையின் இயக்குனர் நடன காசிநாதன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஒண்ணு சொல்றாரு. நம்ம ஜம்பை கல்வெட்டுல கிடைக்கிறக்கூடிய அந்த கல்வெட்டுல இருக்கிற சதிய புதோ அப்படிங்கிற பேரு அதியமான் நெடுமான் அஞ்சி ஈத்தப்பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. அதுல தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அதுல குறிக்கப்படி அந்த கூடிய அந்த சதிய புதோ அப்படிங்கிற அதே பேர் தான் அசோகனோட அந்த கல்வெட்டுகள்ல உள்ள சதிய புதோங்க அரசரையும் குறிக்குது. அந்த வடிவம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும். அதனால நடனகாசன் என்ன சொன்னாரு, 2மே ஒரே காலத்து எழுத்துக்கள். அதனால சதியபுதோ அதியமான் நெடுமானஞ்சி வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னாரு. ம். நான் வந்து என்ன சொன்னேன், என்னோட ப்ரொஃபைல் பிக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காசு இருக்கும். அத பெருசு பண்ணி நான் என்னோட முகநூல் பக்கமான கூர்ங்கோட்டவர் அப்படிங்கிற பக்கத்துல கூட போட்டிருப்பேன். அதுல பார்த்தீங்கன்னா, சேந்தன் மாறன் அப்படின்னு பேர் வந்து இருக்கு. ம். மணிமேகலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அரசர்களுக்கு வந்து போர் வர்றதாகவும், அத ஒரு தடுத்ததாகவும் வந்து ஒரு குறிப்பு வந்து இருக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா, பாலியில் எழுதப்பட்ட மகாவம்சத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அரசர்களுக்கு வந்து போர் இருந்ததாகவும், அத வந்து ஒருத்தர் தடுத்ததாகவும் இருக்கும். ம். அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா, அந்த போர் புரியக்கூடிய ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து ஜெயந்த அப்படின்னு இருக்கும். அது தமிழ்ல வந்து சேந்தன் அப்படின்னு குறிப்பாங்க. அப்ப சேந்தன் மாறன் குறிக்கப்பட்ட அந்த நாணயத்துல வந்து குறிக்கப்படுற அந்த சேந்தன் தான் ஜெயந்த அப்படின்னு வந்து நான் வந்து சொன்னேன். இந்த அரசரை பார்த்தீங்கன்னா, மகாவம்சம் என்ன சொல்லுது, விஜயன் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஜெயந்தன் வந்து அங்க ஆண்டுட்டு இருந்ததா ஒரு குறிப்பு வந்து மகாவம்சத்துல சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம விஜயனோட காலம் வந்து பொதுவா கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு பொதுவா சொல்லுவாங்க. அப்ப வந்து அதுக்கு முன்னவே இவர் வந்து ஆண்டிருக்காங்கனால நான் என்ன சொன்னேன், இவங்க வந்து கிமு 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னேன். இந்த காசோட பின்புற பக்கத்துல பார்த்தீங்கன்னா, மீன் குறியீடு இருந்தது. கெண்டை மீன் குறியீடு. அதனால இவர் வந்து ஒரு பாண்டிய அரசன்னு சொன்னேன். ஆனா மாறன்ங்க பேருமே பெரும்பாலும் பாண்டியர்கள் தான் வைப்பாங்க. இப்போ அத திருடி வேற சில பேர் போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்படிதான் வந்து ஒரு ஒரு மொழிய வந்து பழமையானதுன்னு சொல்ல கணிக்கக்கூடியதுக்கு, இந்த ஒரே கால எய்தல் முறை, அதாவது சிங்க்ரோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த முறையோ, இல்ல ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், அதாவது இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் இந்த மாரி ஏதோ ஒரு டேட்டிங் வச்சா தான் சொல்ல முடியும். அப்போ தமிழ் தேசியவாதிகள் சொல்லக்கூடிய சங்கதத்தோட பழமை கிபி 1ஆம் நூற்றாண்டுங்கிறது தான் சரியா இருக்க முடியும். ஏன்னா சங்கதத்துக்கு அதுக்கு அதை விட பழமையான எந்த ஒரு தொல்லியல் சான்றுகளோ, இல்ல அந்த சங்கத்துல குறிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களோ வேற ஒரு மொழி இலக்கியங்களோ, அதே சமகாலத்துலக்குள்ள இலக்கியங்களோ எதுவும் குறிக்கிறதே கிடையாது. ம். ஆனா அவங்க தான் வந்து இந்த ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது தாங்க தான் ஆரியர்கள், எங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க அப்படி சொல்லதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடுறது தான் அவங்க தொழிலு. ஆனா அவனுங்க அப்படி சொல்லிட்டு போட்டோம்.
ஆனா அவன்களுக்கு எதிராக தான் நாங்க இவ்வளவு நாள் புரட்சி பேசிட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய இந்த திராவிடர்களை, அந்த ஃபேக் ஐடிஸ் இருக்காங்க இல்லையா? இவனுங்களும் எதுக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிமு 13ஆம் நூற்றாண்டுலயே, அதாவது கிமு 1300லயே வந்து ஆரியர்கள் வந்துட்டதாவும், அது அந்த காலத்துல வந்து வேதிக் சான்ஸ்கிரிட்னு ஒண்ணு இருந்ததாவும் சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க. ம். அப்பவே வந்து இந்த சிந்து சமவெளியில உள்ள மக்கள்லாம் அங்க அழிச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சிரும்ல இவங்க வந்து அவங்களோட ஃபேக் ஐடின்னு. அதுக்காக இப்படி ஒண்ணு அழிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மள வந்து உணர்ச்சி பட வச்சு நம்ம கிட்ட உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. இப்ப சங்கத்த அவ்வளவு பழமைன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் அதுல இருந்து தான் வந்து நான் பாருங்க. அப்போ அவங்க நம்மள வந்து இவங்க உயர்த்தி பிடிக்கிறதா நம்ம கிட்ட காட்டிக்கிட்டு, அவங்களோட ஃபேக் ஐடியா தான் இவங்க இன்னைக்கு வரை இருந்துருக்காங்க. இதுக்கு வேற சில உதாரணங்களும் பார்ப்போமா? ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டினார் இல்லையா? அவர எவ்வளவு ஜாதி வெறியர் அப்படி இப்படி இப்படின்லாம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? கடைசியில இப்ப வந்து இந்த தெலுங்கர்கள் பாருங்க, ராஜராஜ சோழன் வந்து தெலுங்கர்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பிஜேபி வந்து அவங்கள வந்து ஒரு ஹிந்துத்துவ அடையாளத்துல கொண்டு போகுது. கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் கொடி யாருகிட்டயுமே இல்ல. அது வந்து ஒரு மராட்டியர் ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த காலத்துலயுமே வந்து இந்த மாரி இவனுங்கள மாரி ஃபேக் ஐடி என்ன பண்ணியிருப்பாங்க, கோயிலுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லன்னு ரொம்ப காலமாவே சொல்லி, நம்மள வந்து வெளியேத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ராஜராஜ சோழனோட அந்த கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா தமிழ் குடிகளோட பேரும் இருக்கும். ஆனா இந்த விஜயநகர அரசு, இந்த நாயக்கர் கால அரசுலலாம் தீண்டாமை உட்பட்ட தமிழ் குடிகள் இந்த கோயிலுக்குள்ள போக இந்த உரிமை வந்து இல்லாம போச்சுன்னே தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதையெல்லாம் மறைச்சிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, ராஜராஜ சோழன் காலத்திலே வந்து தமிழ் குடிகளை கொடுமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி, நம்ம கிட்ட உள்ள அந்த தஞ்சை பெரிய கோயில் எடுத்து மார்வாடி கிட்ட வந்து அடகு வச்சுட்டாங்க. ஆ? இதுதான் சரி கோயிலை கொடுத்தாங்கன்னா கடவுளே தூக்கி கொடுத்துட்டாங்க. முருகன் ஆரிய கடவுள், சிவன் ஆரிய கடவுள், திருமால் ஆரிய கடவுள், வருணன் ஆரிய கடவுள், இந்திரன் ஆரிய கடவுள், கொற்றவை ஆரிய கடவுள், துர்க்கை ஆரிய கடவுள். எப்பப்பப்பப்பப்பா! நம்ம கிட்ட உள்ள அத்தனை சங்க இலக்கியங்கள்ல உள்ள திணை தெய்வங்களும் எல்லாத்தையும் தூக்கி அவனுங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆ? அப்ப இவனுங்க எல்லாம் காலங்காலமா அவனுங்களுக்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க போல. அதனாலதான் சில யூடியூப் சேனல்ல உள்ள ஆளுங்க கூட வெளிப்படையாவே தங்களோட சேனலை வந்து ஃபேக் ஐடி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. யாருக்கு ஃபேக் ஐடி? அந்த ஹேக் பண்ணாங்க இல்லையா, நம்ம கிட்ட இருந்து நம்ம வரலாறு எல்லாத்தையும் திருடுனாங்க இல்லையா, அவங்களோட ஃபேக் ஐடி தான் இவனுங்க. இவங்க வந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபேக் ஐடிக்குள்ள வேலையை வந்து இவங்க ஒழுங்கா பாக்குறது இல்ல போல. இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கும் ஹைப்போதிசிஸ்க்கும் கூட இவங்களுக்கு வந்து வேறுபாடு தெரியல. ஆ? தமிழை தான் அவங்க ஒழுங்கா படிக்கலன்னா ஆங்கிலத்தையுமே ஒழுங்கா படிக்கல போலயே. ஹைப்போதிசிஸ்னா தமிழ்ல கருதுகோள்னு சொல்லுவாங்க. ஒரு வரலாற்று விஷயத்த வந்து இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்து முடிஞ்சிருக்கலாம், இப்படி கருதலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஹைப்போதிசிஸ். அதனாலதான் கருதுகோள் அப்படின்னு பேர் வந்துச்சு. கான்ஸ்பிரசி தியரினா என்னன்னா சதி கோட்பாடு. உலகத்துல உள்ள நடக்கிற அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரே ஒரு இயக்கத்தால தான் நடக்குது அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் சதி கோட்பாடு. அதையும் அந்த ஹைப்போதிசிஸையும் அவங்க போட்டு குழப்பிட்டாங்க. சமீபத்துல கூட வெளியிட்டு இருக்காங்க கான்ஸ்பிரசி கிளப்னு சொல்லிட்டு ஹைப்போதிசிஸ் பேசுற இந்த ஆய்வாளர்களையும் அதுல கொண்டு சேர்த்து வச்சிருக்காங்க. இவனுங்க வந்து தமிழையும் ஒழுங்கா படிக்கல, ஆங்கிலத்தையும் ஒழுங்கா படிக்கல போல. அதாவது படிக்க வாய்ப்பே கிடைக்காதவங்க வந்து வேற கேட்டகரி. ஆனா படிச்சும் வந்து அதை ஒழுங்கா படிக்காம இந்த ஹேக்கர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபேக் ஐடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்னதான் படிச்சாலும் புத்தி வந்து வரவே வராது. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இந்த கான்ஸ்பிரசி தியரி, இந்த ஹைப்போதிசிஸ் இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியணும்னா பழையபடி வந்து அவங்க அந்த எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் முதல்ல இருந்து படிச்சு திருப்பி 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சு எல்லாத்தையும் படிச்சு திருப்பியும் தேறி வந்தாதான் அவங்க வந்து ஒழுங்கா வருவாங்க போல. சின்ன குழந்தைக்கு சொல்ல மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருந்து இவங்க திருடிக்கு அவங்க கிட்ட கொடுத்தது வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதாவது நம்மளோட தமிழ் கொடிகள்கிட்ட இருந்து அந்த ஆரியர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பல வரலாறுகளை வந்து இவங்க நமக்கு ஆதரவா பேசுறதா சொல்லிக்கிட்டு நம்மளை வந்து தாழ்த்தி 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 நம்ம கிட்ட உள்ளதெல்லாம் தூக்கி கொடுத்து அவனுங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ சமீபத்துல வந்து ஒரு கருதுகோளை பல கருதுகோளை வெளியிட்ட ஒரு தமிழ் ஆய்வாளரை எடுத்துட்டு கான்ஸ்பிரசி கிளப்ல உள்ள ஒருத்தர்னு சொல்லி அவங்க கதை கட்டி விட்டுருக்காங்க. அது ஏன் தெரியுமா?
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதே ஆய்வாளர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இந்திய பண்பாடு 20,000 ஆண்டு கால பண்பாட்ட ஆராயறதுக்கு வந்து 16 பேரு கொண்ட ஒரு குழு வந்து மத்திய அரசு அறிவிச்சது இல்லையா? அதுல உள்ள பெரும்பாலானோர் வந்து சான்ஸ்கிரிட் படிச்சவங்களாவும், இல்லன்னா பிராமின் கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களாவும் இருக்கேன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல வந்து அரசியல் புரொபகண்டா பண்ணதே அவர்தான். அவர தூக்கி தான் அவனுங்க என்ன பண்றாங்க, ஆ எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பிராமின்ஸையும், சான்ஸ்கிரிட்டையும் எதிர்த்தா அவங்களுக்கு தானே கோவம் வரணும். இவனுங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? அப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஆரியத்தோட பிரைமரி ஃபேக் ஐடி இருக்கு இல்லையா? அது வேற யாருமே இல்லைங்க. நமக்காக பேசுறோம், பேசுறோம், பேசுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இந்த திராவிடர்கள் தான். அத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த காணொளி. நாம வந்து அடுத்த சில நிறைய தமிழ் தேசிய பார்வையில வந்து ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்கணும், ஒரு தொல்லியல் சார்ந்த விஷயங்களை எப்படி அணுகணும்னு சொல்லி நிறைய காணொளிகளை வந்து இந்த ஜன்னல்ல வந்து நாம ஏத்தி வச்சிருக்கோம். ம். அதனால இந்த ஜன்னலை வந்து கொஞ்சம் நோட்டமிட்டுட்டே இருங்க. அதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம வந்து அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு தமிழ் தேசிய பார்வையில ஒரு திரைப்படத்தையோ, இல்ல ஒரு தொல்லியல் சார்ந்த விஷயத்தையோ, இல்ல ஒரு சமூகம் சார்ந்த சிக்கல்களையோ எப்படி அணுகலாம் அப்படிங்கறது வந்து பார்ப்போம். சரிங்களா? மிக்க நன்றி. வணக்கம்.